வழியில் வரது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கா? அந்த ஆலயத்துக்கு பின் சென்று பார்த்தால் நீர்நிலைகள் இருக்கும் இடமாக இருக்கும். இப்போதைக்கு ஈராண்டு காலங்களாக தொட்டது தொடங்காமல் கஷ்டமும் தொழிலில் நஷ்டமும் சந்திச்சிருப்பேன். உண்மையா? அதனால் இன்னும் ஒருவருடைய உதவி கிடைத்தால் கொஞ்சம் முன்னேறிடலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து முயற்சி செய்து அதில் தடை வந்திருக்கு. அந்த உதவியும் வாங்கி தந்து இந்த தடையை நீக்கி தந்தால் போதும்லா, கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. இந்தா ஜெயிச்சார், வெற்றி உண்டு. சாப்பிட்டு போமானே. கர்பசாமிக்கு என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கணும், அதுதான் நல்லது. உன் பிள்ளை உன் சொல்ல கேட்க மாட்டுக்கோ, நீ வாமா. உன் சொல்ல உன் பிள்ளை உன் சொல்ல கேட்க மாட்டுக்கா? எங்கே இருக்கு உன் பிள்ளை? எத்தனை படிக்கு? பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உட்காரலாம். பக்கத்தில் வந்து உட்கார் பார்ப்போம். எந்த ஊர்? என்னம்மா போகிற வழியில் ஒரு மசூதி தெரியுது, எங்கம்மா இருக்குது? பள்ளிவாசல் இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்காருமாங்கண்ணே. நான் சொல்லிட்டேன், நீ உட்கார சொன்னால் நீ உட்காந்துருவேன். உன் பிள்ளைய உட்கார சொன்னால் உட்காராது. புரியுதா? அவளுடைய உள்மனதை பார்த்தேன். அவளுக்கு தேவையான ஒரு நட்பால் அவள் மனசு பாதிச்சிருக்கு. அதில் ஒன்றையை பெருசாக எடுக்காமல் தூக்கி தூர எறிஞ்சிட்டு போயிடுவாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையே திசை திரும்பக்கூடிய நிலைமையில் இருக்குது. இப்போ அவன் மனதை மாற்றி தரணுமா, இல்லாட்டா அதை நீ ஏற்றுக்கிட போறியா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்கார பார்ப்போம். தியானம் பண்ணிக்கா கொஞ்சம், என்னைய மனதை மாற்றுவோம். இந்தா உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான், மனம் மாற்ற முடியும். உன் இஷ்டப்படியே அந்த மனக்குறத்தை நடத்தலாம். கர்பசாமிக்கு அதே மாதிரி தான். அதே மாதிரி என் பிள்ளை மனசு என்னையை கேட்கணும்னு இன்னொருத்தர் கேட்க வந்திருக்காங்க. குற்றாம் சபிக்கா கால் வந்துட்டு வாப்பா. அம்மா தாயே கருமாரி அருள் கூற வேண்டும் மகமாரி, ஆயிரங்கண் கொண்ட தாய உமா, தர்மத்தை காப்பவள் நீயம்மா. அம்மா பக்கத்தில் வா. வெள்ளி மனமும் கோயில் என்றாய், வேப்ப மரமும் வாசல் என்றாள். என்னம்மா உன் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் இருக்காளா? மாரியம்மன் வராடா உங்கள் வீட்டு எல்லையில்? வீட்டு எல்லையில் மாரியம்மன் இருக்குன்னு நான் சொல்லுதேன். அதுக்கு பிறகு பேச வேண்டியது இப்போ போய் பேசுத நீ. கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். போன உடனே எனக்கு கண்ணெல்லாம் இருண்டு போச்சு. அது ஏமுன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களால் அந்த வீட்டில் நிம்மதியாக போய் இருக்க முடியாது. மனவேதனையும் குழப்பமும் இருக்கும். கும்பிட்டு பார்த்தும் உங்களுக்கு பலன் கிடைக்கல. அதனால் அது இருக்கிறதா அல்லது அது சரியாக தவறான ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள நிலையாக இருந்துக்கிட்டு இருக்குது. உண்மையா? ரெண்டும் ஒன்று கூட காலில் வந்துட்டு வாங்க.
யுகாதிபதியாக நமோ. யார்? யுகாதிபதி. உன் பிள்ளை எங்கே இருக்கு? என்ன பேர்? அங்கேருந்து வரையில் நல்லதான் வருவா, கவலைப்படாத. இப்போ என்ன செய்யணும் அவளுக்கு? குடும்பத்திலேயே கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாரும் குடியிருக்க முடியாது. அதில் மற்றவர்களால் விடப்பட்டதா அல்லது இயல்பாகவே அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற குழப்பத்தெல்லாம் பார்த்தேன். இயற்கையிலே மனிதர்களால் செய்யப்பட்டது தான் அந்த தீவினைகள். இதில் உன் பிள்ளைகளுடைய மன அலைகள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் சொல்லுக்கு மாறுபட்ட நட்பும் உறவும் அவள் உள்ளத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் தலகுனிய வேண்டிய விதியும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? 6 மாத காலம் அமைதியாக இருங்க. மனத்தை மாற்றி தெளிவாக கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் நீங்கள் ஒதுங்கி இருக்கணும். கால் வந்துட்டுவாங்க. அடுத்து பேசலாம் பையனை பற்றி. மெய்யே மேவிய பேரருள். திருமணத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? இந்தா சக்தி ஸ்வரூபமாக இரு, வெற்றி உண்டு. காப்பாற்றித்தாரம்பா, நல்லா இருங்க. இந்தாம்மா நல்லா. சரி, கல்யாணம் முடிக்கணுமா? வா, நல்ல பழக்கம்ல, வா. எந்த ஊருடா தம்பி? கால் வந்துட்டு வா பாப்போம். கேட்டு பார்ப்போம். ரயில் எங்கேயே போகுது? உங்கள் ஏரியாவில் ரயில் ரோடு இருக்கா? கால் வந்துட்டு வா. பக்கம் தானே அது? அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கம் போல் இருக்குண்ணே. அங்கேருந்து தான் வருது. என்னென்னு கேட்போம். அமைதி அமைதி, உட்காரடா. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். நல்ல பாட்டு தானடா. உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பாட்டு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஏன் நான் கேட்குறேன் தெரியுமா? சோசியக்காரங்க, மந்திரவாதிய, பூசாரிய எல்லா விஷயத்துலையும் போய் பார்த்து ஒரு முடிவும் ஒரு விடையும் எனக்கு கிடைக்கல. உண்மையா இல்லையா? எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏமாற்றமும் வேதனையும் தான் நீ அடைஞ்சிருக்க. கடைசியாக இந்த பக்கத்தில் உள்ள சாமியை கொஞ்சம் பெருமையாக சொல்லுதாங்க, வந்திருக்கோம், நடக்கான்னு பார்ப்போம். நடந்தாச்சுன்னா இதுதான் தெய்வம்னு பிடிச்சிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உன் உள் மனசில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். அதை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அது உண்மைதான். அவன் பாதிக்கப்பட்ட வேதனையை அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னப்பா உண்மை தானே? நம்ம அவனை தேற்றி வாழத்தான் வைக்கணும். இப்படி நீ நினச்சிட்டேன்னு சொல்லி அவனை எதிர்ப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு குருவின் கடமை அதானப்பா. பாரு, தங்கமாக கும்பிட்டு வாடா நீ. உண்மை தானே? நீ நினைக்கிற வடிவத்தில் பொண்ணு உனக்கு கிடைக்காதுடா. நீ நினைக்கிற பொண்ணும் விரும்புகிற பொண்ணும் கிடைக்காது. அதை நீ கைவிட்டுறலாம். உனக்கு கல்யாணத்துக்கு இன்னும் 9 மாத காலம் அவகாசம் இருக்குது. புரியுதா? அதுக்கிடையில் வரக்கூடிய ஜாதகம் 7 ஜாதகம் வரும். 9 பொறுத்த உள்ள ஒரு ஜாதகம் வரும். அதில் ஒரு பொண்ணுக்கு அப்பன் அல்லது ஆத்தா இருக்க மாட்டான். அந்த ஜாதகத்தை கொண்டுட்டு என்கிட்ட வர, கல்யாணத்தை உனக்கு நான் முடிச்சு வைக்கிறேன். வெற்றி உண்டு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யம். அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கர்மசாமி, என் இடத்த என் சொத்தை வச்சுக்கிட்டு என்கிட்டே வில்லங்கம் பண்ணுறாங்க ஐயா. யாருப்பா அது? யார்டா வச்சுருக்கா? புரியல. பேசுகிறத தெளிவாக கேட்கணும். என்னது? கால் வந்துட்டு வா. உண்மைக்குரியவன் நீ தான். கால் வந்துட்டு வா. நீங்கள் யாருண்ணே? சரிப்பா, நல்லப்பா, தங்கப்பா. ஆமாம் சரிண்ணே, சரி. இப்போ பணம் வேணுமா இடம் வேணுமா மகனே? பக்கத்தில் வாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதம் வேண்டி ஆண்டி ஓட்டு ஓட சாண்டி
ஆ, பணமாக வந்தால் போதும். ஏன் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் எல்லாம் இடம் வேணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக்கிட்டீங்க. அதில் உங்களை பற்றி இப்போ ஊர் ஊராக ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இந்த பிரயத்தை பேசி உங்களுடைய குடும்பத்தை தலைகுனி இது மாதிரி அவமானமாக பேசிட்டலை தாங்க உங்களுக்கு வேண்டிய சொந்த பந்தங்கள்லாம். அதை நடுத்தருவில் போட்டு உடைச்சாண்டின்னு பாடினேன். இப்போ அந்த பணத்தை வாங்கி தரதுக்கு போலீஸ்தன் போய் வாங்கி தரணுமா, நானே வாங்கி தரணுமா? ஆனால் போலீஸில் ஒரு விசாரணை வச்சு தான் தரணுங்கிற நிலைமை இருக்க, என்ன செய்யலாம்? நாமளாக வெற்றியாக்கி தர நீ அங்கே கவலைப்படுற? சட்டத்தை கையில் எடுப்போம், அதிகாரிகளை வச்சு நீதியாக வாங்கிடுவோம். காலன்ட்டோட ஆம்பளை முதல்ல பணத்தை வாங்குவோம், அடுத்த வாரம் குடும்பத்தை பற்றி பேசுவோம். ஏமனே கவலைப்படுற? வா, காவல் நிலையத்துக்கு போ, உனக்கு நீதி கிடைக்கும். அவங்க மனத்துக்குள்ளே நான் இருந்து உண்மையை உணர்த்தி உன் பணத்தை வாங்கி தரேன். சென்று வென்று வெற்றியோடு வா மகனே. ஓ, நல்லா இருக்கும், வெற்றி உண்டு. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா? அப்படியா? கல்யாணம் முடித்து வைத்த பின்பும் மன வருத்தம் இருக்கிறதே ஏன்? யாருப்பா? யாருக்குண்ணே? வாண்ணே, என்ன பெரிய என்ன? யாருக்குண்ணே கல்யாணம் முடிச்சு வச்ச? என்ன யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்க? நல்ல நான் கல்யாணம் முடித்து வச்சவங்கள பேசுகிறேன். நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, சரிண்ணா? நீங்கள் இல்லை, உத்தரவுக்குரியவர்கள் நீங்கள் இல்லையாண்டா. கல்யாணம் முடித்த பின்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்தவங்க யாரு? வாக்கா, யாருக்குக்கா பிரச்சனை? கல்யாணம் முடித்து வைத்த பிறகு பிரச்சனை யாருக்குன்னு? யாருக்கு? என்ன யாருக்கு முடிச்சு வச்சுருக்கோன்னே? காலில் வந்துட்டு வா. இது என்ன குழப்பம்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? ஏகப்பரம் பொருளே எம்பெருமானே நாராயணா, நீ வாரே, எங்கே இருக்க? அம்மா பெருமாள் கோயில் எங்கம்மா இருக்கு? காலில் வந்துட்டு வா. அப்போ சாரதான் இவா தான் அடையாளத்தை கண்டுபிடிக்கணும்டா. நம்ம கண்டுபிடிக்கணும் வேண்டாமா? மேலே போட்டுச்சோ, உட்கார். கல்யாணம் முடிச்சுக்கா தாயி, உனக்கு நான் எல்லாம் தந்துடுறேன், உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டோம்னு சொல்லி உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சான். ஆனால் இன்னைக்கு எனக்கு உரிமையை பங்கை கொடுன்னு சொன்னால் அவன் உன்னை கோர்ட்டுக்கும் போலீஸுகளுக்கு தயாராக இருக்கான். அதனால் அதை வாங்கி தந்து உங்களை நல்லா வாழ வச்சா போதுமில்ல. காலில் வந்துட்டு வா. கர்பதாமிக்கு இந்தாம்மா வாங்கி தரேன், வெற்றி அடைஞ்சிக்கோ, கடனை தீர்த்து தரேன். நல்லா இருக்கா, முடிச்சிருவோம், போயிட்டு வா. கர்பதாமிக்கு. அப்படியா? யார் வந்திருக்கா கேட்டு பார்க்குற? ராம் நாட்டு பகுதி, ராம் நாட்டு பகுதி. அடுத்து அழைக்கிறேன் தம்பி, அடுத்து அழைப்போம். ராம் நாட்டு பகுதி. எப்பா, வேறு மதத்தில் கலப்பு வைத்து கொண்டவர்கள் யார்? வேறு மதத்தில் கலப்பு வாழ்க்கை வைத்து கொண்டது யார்? ராம்நாட்டு பகுதி. புரியுதா? யார் கலப்பு வச்சுருக்கா வேறு மதத்தில்? என்ன யாருக்கு கல்யாணம் முடிச்சுக்க? நீங்கள் எந்த ஊர்? சரி. யார் வேறு மதத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கா? வேறு மதத்துலையா? நீங்கள் சொன்னது தான் சரி, இந்த அம்மா கிடையாது, அவர் சொன்னது தான் கரெக்டு. அந்த அம்மாவுக்கு புரியலை, ஐயோ பாவம். அப்படியா? வெளிநாடு சம்பந்தமாக எப்பா, வெளிநாடு சம்பந்தமாக முயற்சித்து வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யாருப்பா?
அக்காவா? செல்ல அக்கா வாக்கா. யாருக்குக்கா வெளிநாட்டுக்கு போனோம்? கல்யாணம் பண்ணி காலில் வந்துட்டு வா. ஓரமாக நின்றுக்காங்க, ஓரமாக நின்றுக்காங்க, ஓரமாக நின்றுக்காங்க. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வா. உன் பையனுக்கு ஏற்கனவே 2 வருஷ காலமாக முயற்சி செய்து கொஞ்சம் வேதனையாக இருக்குது இல்லையா? ஒரு இடத்துல பணமும் அதில் நஷ்டமாகி ஏமாந்துருக்கிய. இப்போ அந்த பையனை மீண்டும் கடல் கடந்து அனுப்பி வெற்றியடைய வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? உன்னுடைய வீட்டுக்கு தென்பால் போய் பார்த்தேன். கரிசல் மண்களும் கருவேல முள்ளுகளும் இருக்கா? அந்த இடத்துல நான் கருப்பசாமி இருந்த ஒரு பகுதியும் அந்த இடத்துல இருக்குது. கால் வந்துட்டு வா. வரலாம். 1.25 ஆண்டுகளாக வீடு சம்பந்தமான விஷயத்தில் மனையை அளக்கும் பொழுதே உள்ள விஷயத்திலே குழப்பம் நடந்துச்சு. அதில் நமக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கங்கிறது மாதிரி ஒரு குழப்பம் வந்து இன்று வரை அந்த வீட்டை வளர்க்க முடியாத வேலை நடக்கு. அதை தீர்த்து தெளிவாக வாழ வச்சு தந்தால் போதும்ல. இந்தா வீட்டையும் கட்டித்தாரேன், உன் மகனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். செல்வ சிறப்பு இருப்ப வெற்றியாக இருக்கும். இந்த கனியை கொண்டு போய் ஜெயிச்சுருவேன். கருப்பசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி. ஆமாம் ஆமாம், அப்படியா? சரி, ஓகே, கேட்டு பார்ப்போம். என்னுடைய உரிமையான பங்கை வாங்கி தரணும்னு கேட்டு வந்தது யார்? என்னுடைய உரிமையான பங்கை வாங்கித்தர வேண்டும் என்று கேட்டு வந்தது. வாங்கப்பா. யாருப்பா? என்னடா பங்கு தம்பி? ஏய், என்ன பங்கு? என்ன மதத்தில் உள்ளவங்க அவங்க? நான் வந்து இப்போ கேட்குறது உங்களுக்கு புரியுதா? என்னன்னு என்னுடைய உரிமையான பங்கு சொத்தை வாங்கித்தர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? சொத்து புரியலப்பா எனக்கு. அக்கா அக்கா கரெக்ட். நீங்கள் 2 யார் யார்? சரி, காரணம் 2 பகுதியாக எனக்கு காட்டணும் கருப்பசாமி. வரலாம், வந்து உட்காரலாம். உட்கார முடியுமாக்கா? பக்கத்தில் வாங்க. கருப்பசாமி முன்னால் உட்காரு. உன்னுடைய குடும்பத்துக்கு முதல் காவல் தெய்வமே கருப்பசாமி தான். 18 வருஷத்துக்கு முன்னால் கடாயெல்லாம் வெட்டி கும்பிட்ட கோயில். ஆனால் இப்போ அது பக்கத்தில் உங்களால் முழுசாக போக முடியாத குறைபாடுகள் நடக்கு. அதே மாதிரி நீ பெத்த பிள்ளைகளை ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை சொல்ல கேட்டு உன்னை தரகுனியை வச்சுட்டு ஓடி போயிடுது. இப்போ அந்த பிள்ளைய வர வைக்கணுமா அல்லது வாழ்ந்தா போதும்னு விட்டுறணுமா? வர வைக்கணும். நீ உட்காரு, நீ காலில் வந்துட்டு வா. நீ உட்காரு. ஏன் நீ பொம்பளை சொல்ல கேட்டு போன? அவன் ஒரு புரோக்கர் மாதிரி நடந்துக்கிட்டா, அதுதான் காரணம். எப்படி நடந்துக்கிட்டா? அதனால் பொம்பளை ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான், பொம்பளை ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான்னு நினைக்காதுங்க. ஆம்பளையே ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான், பொம்பளையே பொம்பளைக்கு துரோகம் பண்ணுவான். உலகம் புதுசு, கண்ட முடுக்கா. இப்போ உன் பிள்ளைய கொஞ்சம் பார்க்குறேன். இப்படி என்னப்பா? ஆமாம், நீ பார்த்து எவ்வளோ நாள்டா இருக்கும்? இப்போ உன் பிள்ளையுடைய வயிறு சரியில்லை. ரொம்ப பேசக்கூடாது. வயிறு சரியில்லைன்னு சொன்னால் நுண்ணறிவோடு புரிஞ்சுக்கணும். அவளை கூட்டிகிட்டு வந்தால் மீண்டும் அவள் அங்கே இருக்க மாட்டா. அது ஒரு பாவ செயலில் போய் முடியும். அதெல்லாம் நீங்கள் வேண்டாம்னு விட்டுறது நல்லது. அவளை பற்றி கேட்க வேண்டாம், சரிண்ணா? அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஒரு முறை காலில் வந்துட்டு வாப்பா. நீ உட்காரு. எங்கிருந்தாலும் வாழ்க
உன்னுடைய வழக்கு சம்மந்தமான விஷயத்தில் 2 பகுதியாக நான் பார்த்தேன். மொத்தம் பங்குக்கு 4 பேருக்கு வருது. சரிண்ணா, உன் பங்கை 3 மாதத்தில் வாங்கி வெற்றியாக்கி தரேன். புடி, ஜெயிப்போம். நல்லா இரு மகளே. இந்தாப்பா, இனி அதை நீ மறந்துடுடா. உண்மையாக வாழ உயர்ந்து வேறு என்ன வேணும் சொல்லு. பிரச்சனை வராது, குழப்பம் வராது. போ, காப்பாற்று. அடுத்து பேசுவோம்க்கா. கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி என்னுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சு தர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? நீரோடு வைகையிலே. நீ யாருடா தம்பி? ராம்நாடு. நீ யாருமா? இவ யார் இது? இந்த பிள்ளை என்ன படிக்கிறா? அவன் எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு வா. கண் எனக்கு சரியாக தெரியலையா? ஏன் எனக்கு தெரியல? மகளே உட்கார். ஏம்மா, நல்லா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிங்களா நீங்கள்? ஆ, இப்போ இந்த பிள்ளைய அவன் சேர்த்துக்கிட்டதாக சொல்லியிருக்கானாம்மா? உங்கள்கிட்ட பேசுதானா? உன்னை ஏற்றுக்கிடுவாங்கிற எண்ணம் நம்பிக்கை உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? சரி, இப்போ அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்களை கூட்டு வர வைக்கணும். அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டு வா. சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை வென்ற வேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா. என்ன இந்த கனி எடுத்தோன்னா முருகனுடைய பாட்டு வருது? நீ தெய்வானையா வள்ளியா? அவனுக்கு உங்களுக்கெல்லாம் புரியலை. முருகனை போல 2 மனைவியோடு வாழக்கூடிய விதி உடையவன் அவன். அப்படி இல்லாமல் உன்னை நான் சரி பண்ணி தரேன், கவலைப்படாதா. இந்தா வெற்றி ஆக்கியா. நல்லா இருந்துக்கம்மா. ஆம்பளை பையன் ஒருத்தன் நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்திருக்கான். வாடா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டியாடா? ஆ, காலில் வந்துட்டு வா. ஏம்மா, என்ன விஷயம்? இன்னொரு தடவை வந்துட்டு வா. என்ன விஷயம்? வைஷ்ணவிங்க இல்லையா? ஆ, இன்னும் ஒரு முறை கால் வந்துக்கா தம்பி. உன் இடுப்பை பற்றி உனக்கு என்ன கவலை? இடுப்பை பற்றி உனக்கு என்ன கவலை? வலி எடுக்குது இந்த லாஸ்ட்டு பகுதியில். இந்த எங்கண்ணே கால் வந்துட்டு வா பார்ப்போம். அங்கனதான் வாடா தம்பி. சொந்தங்களை நம்பி பெண் கிடைக்கும்னு நம்ம எதையும் நினைக்க வேண்டாம்டா. அது நம்ம குடும்பங்களுக்கு ஒத்து வராது.